207. 207 தானே? ஆமாம். மத்தது ஹோஸ்ட் மாத்திட்டீங்களா? அது நான் தான் ஹோஸ்ட் பிரபு. சரி மத்தாச்சு. ஓகே ஓகே. Patisha atia kalara angatia pate tina mana tandulera ubarila bate. Patisa Atia kalara. படிங்க பத்திசாடிய கலர அங்கடிய பாதே தினமனு தண்டுலேரா உபர்லித பாதே. முதலில் மூன்றுமான ஏறக்குறைய 2.5 கிலோ சாதம் ஒரு பெரிய வாழை இலையில் நிரப்பப்பட்டது. பொருளுரை: இது சைதன்ய மகாபிரபுவிற்காக தயாரிக்கப்பட்ட உணவை பற்றி விளக்கத்தினை ஆரம்பமாகும். கவிராஜ கோஸ்வாமியால் வழங்கப்பட்டுள்ள இந்த வர்ணனையிலிருந்து அவர் மிகச்சிறந்த சமையற்காரர் என்பதையும், உணவை எவ்வாறு தயாரித்து எவ்வாறு பரிமாறுவது என்பதை நன்கு அறிந்தவர் என்பதையும் யூகிக்க முடிகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ பேசிக்கலி ஒரு கேஜின்றது 2.5 பவுண்டு. ஸோ இப்போ வந்து இவங்க 3 மானஸ்ன்றது வந்து திட்டத்தட்ட 6 பவுண்டுனா திட்டத்தட்ட ஒரு 3.5 கேஜி சாப்பாடு வந்து அவ்வளவு பெருசு படைக்கிறாங்க. சைத்தன்யா பிரபு 2.5 கிலோ 2.5 கிலோ மாதாஜி. 2.5 கிலோ தமிழ்ல போட்டிருக்காங்களா? அதான் கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? ஆமாங்க மாதாஜி. தமிழ்ல போட்டுருக்காங்க. 2.5 ஸோ கிலோ. பேசிக்கலி 6 பவுண்டு அந்த இது அப்ராக்சிமேட்டா போட்டிருக்காங்க. பட் 6 பவுண்டுன்னு எடுத்தீங்கன்னா ரஃப்லி கேஜி கணக்குல பாத்தீங்கன்னா ஆமா அரௌண்ட் 2.5 ஒரு 2 ஆமா அப்ராக்சிமேட்லி ஒரு 2.5 கேஜி வச்சுக்கோங்களேன். அந்த அவ்வளோ சாப்பாடு வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி 2.5 கிலோனா எவ்வளவு இருக்கும்னு பாத்துக்கோங்க. நம்மளாம் ஒரு படி தான் போடுவோம், இல்ல 200 ஒரு ஃபேமிலிக்கே அவ்வளவுதான் போடுவோம் நாங்க மார்னிங் ஈவினிங்க்கு. அப்பனா இது எவ்வளோ நம்ம திட்டத்தட்ட 10 படி அரிசி அந்த லெவலுக்கு அவரு சாப்பிடுறாரு அப்படின்னு. பீதா சுகந்தி கிருதேனா ஆஷிக கைலா சாரிதி கே பாத்ரே கிரதா வஹியா சாலீலா. பீதா சுகந்தி கிருதே அன்னசிக்த கைலா சாரிதிகே பதே கிருதா வஹியா காலீலா. மொழிபெயர்ப்பு: பின்னர் அரிசியின் முழு அடுக்கிலும் மஞ்சள் நிறமும் மணமும் கலந்த தெளிவான வெண்ணெய் கலந்ததால் அது இலை முழுவதும் வழியத் தொடங்கியது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவ்வளோ வெண்ணெய் இருக்கிறதால அப்படியே அது வந்து கொட்டுறதாம். அந்த லெவலுக்கு வந்து சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேயா பாத்திர காலா கோலா கோண்டா சாரி 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 தி கேதாரியா சே நானா வியாஞ்சன பாரி. கோயா பத்ரகாலா கோலா டோங்கா சாரி 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 திக்கே தரியாச்சே நானா வியஞ்சன பரி. வாழை மரப்பட்டைகளிலிருந்து செய்யப்பட்ட தொன்னைகளும் தாழை இலைகளிலிருந்து செய்யப்பட்ட தொன்னைகளும் இலையின் எல்லா புறங்களிலும் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அந்த தொன்னைகள் அனைத்திலும் பல்வேறு சமைத்த காய்கறிகள் நிரப்பப்பட்டிருந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொன்னோம்ல நம்ம தொன்னையில சாப்பிடுவோம்னு. அது நம்மளுக்கு அது வந்து ஃபாரினர்ஸ் எல்லாரும் படிக்கிறது அவங்க தொன்னைன்னா தெரியாதுன்னு. சோ அதனால எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்றதா இந்த சாப்பாடை பத்தி மொத்தம். நல்ல வேளை இன்னைக்கு ஏகாதசியில எப்ப பாரு நம்ம படிக்கச்சே இது ஏகாதசியா இருக்கும். தாஷ பிரகார சாக்கா நிபா திக்த சுக ஜோலா மரிச்சே ராஜால சானா பாதாத் பதி கோலா. தச பிரகார சுத்தா ஜோல மரி சேரே ஜாலா சாடா பாடா படி கோல. 10 வகையான கீரைகள், கசப்பான வேப்ப இலையினால் தயாரிக்கப்படும் சூக்தா எனப்படும் சூப்பு, மிளகினால் செய்யப்பட்ட காரமான பதார்த்தம், பால் கட்டி படை, மோர் பூந்தி ஆகியவையும் இருந்தன.
கால நேரத்துல நம்ம இதெல்லாம் பண்றதா காமனா, ரைட்? பூந்தி. சோ இதெல்லாம் அங்க காமனா பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பூந்தியில வந்து பாத்தீங்கன்னா, வடை சாப்பிடுறச்சேதான் பூந்தியில வந்து பூந்தி தயிர்ல போடுவோம். பட் இவங்க வெறும் தயிர்லயே நிறைய பூந்தி போட்டு சாப்பிடுறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஷ் மாதிரி. ஹரே கிருஷ்ணா. சரி, அடுத்தது படிங்க மாதாஜி, எனக்கு மூவ் ஆகல. दुक्त दंबि तुम्बि तुक्त करुष्मांड सेवर लाब्रा मोच कंड मोच बाजा विवेद शाक्रा तुम दुक्त तुम्बि दुक्त दुंबि दुक्त कुष्मांड வேச்சர லாப்ர மோச்சகண்டா மோச்ச பாஜா என்றும் மற்றும் பல்வேறு காய்கறி பதார்த்தங்கள் அங்கே இருந்தன. அதே துக்த தும்பி மாதாஜி. துக்த குஷ்மலா வாஷேரலா பாரா மோச்ச கண்டா மோச்ச பாஜா விவித சாக்காரா. இதெல்லாம் வந்து ஐட்டம்ஸ், இந்த வெரைட்டி. ஓகே, எல்லாம் துக்த பெங்காலி வெரைட்டி. தும்பி துங்கி விருத காஷ்டா குஷ்மாண்டா பாத்ரியா வஞ்சனா விருத குஷ்மாண்டா பதிரா வஞ்சன பாரா பூலா குஷ்மாண்டான பாதி பல மூலா விவித பிரகாரா. இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி இருக்கு அப்படின்னு. விருத என் வாய்ஸ் இப்போ குஷ்மாண்டம் கேட்கணுமே? நான் கேக்குதுங்க மாதாஜி, நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்குதுங்க மாதாஜி. ஹரே ஓகே ஓகே. சோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பழங்கள் அப்படின்னு. நவ நிப பத்ர சாஹா பிரிஷ்ட வாரதாக்கி புலபதி பத்தோலா பாஜா குஷ்மாண்ட மான சாக்கி. ஹரே கிருஷ்ணா, படிங்க. நவநிபத்ரசக பிருஷ்டத்வர்தாகி புலப்பட்டி பாட்டோல பாச்சா குஷ்மாண்ட பானசகி. வேப்பங்கொழுந்துடன் வறுக்கப்பட்ட கத்தரிக்காய், சிறிய வடை, பருவல் வறுவல், பூசணிக்காய் பூசணிக்காய் வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல் ஆகிய பதார்த்தங்கள் இருந்தன. ஹரே கிருஷ்ணா. சோ பம்கின், பூசணிக்கால கூட வறுவல் பண்ணுவாங்களா? வறுவல் வேற வத்தல் வேற இல்ல? ஆமாங்க மாதாஜி, வறுவல்னா எண்ணெயில வத்தல் வேறதாங்க. வறுவல்னா அந்த பருவல்னா என்னன்னு தெரியலைங்க மாதாஜி. வறுவல்னா எண்ணெய் போட்டு வதக்கிறது மத்த எண்ணெயில வதக்கிறதா மாதாஜி. எண்ணெய் போட்டு வறுக்கிறது. ஓகே 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 ஓகே, நம்ம ரெகுலரா பண்றது. ஓகே. சோ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அவங்க எப்படி எவ்வளவுலாம் சாப்பிட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். பிரிஷ்டா மாஷா மூத சிவுதா சூபா அமிர்த நிந்தயா மதுராம்லா பாதாம்லா டி ஆம்லா பாஞ்ச சாயா. உளுத்தம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் வறுக்கப்பட்ட பிரிஷ்டமாஷ முக்த சுப அமிர்த நிதய மதுராம்ல பாட ரமலாதி ஆம்ல அம்ல பாசய. உளுத்தம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் வறுத்து செய்யப்பட்ட சூப்பானது அமிர்தத்தை மிஞ்சுவதாக இருந்தது. அங்கே இனிப்பு கலந்த புளிப்பு சட்னி, படாம்லா முதலிய 5-6 வகையான புளிப்பு பதார்த்தங்களும் இருந்தன. அங்க வந்து சூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேசிக்கலி நம்ம எல்லா சாப்பாடு எவ்வளவு வெரைட்டி பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. நம்ம எல்லாம் கெஸ்ட் வந்தாலே ஓடிடுவோம் இல்லையா? இப்போ எந்த லெவலுக்குன்னு. முத்க பாதா மாஷா பாதா காலா பாதா மிஷ்தா ஷீர பூலி நாரிகேலா பூலி ஆரையா தாபிஸ்தா. முட்கபட பாசபட கலபட மிஸ்டா சீர புலி தாரிகேலா புலி ஆராஜாத பிஸ்டா. பாசிப்பருப்பு வடை, உளுந்தம்பருப்பு வடை, வாழைப்பழ வடை, பால் கொழுக்கட்டை, தேங்காய் கொழுக்கட்டை மற்றும் பல வகையான இதர கொழுக்கட்டைகளும் இருந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கொழுக்கட்டை, மூங் தால், இதெல்லாம் வந்து இருந்துச்சு. அவ்வளோ வந்து பேசிக்கலி கொழுக்கட்டை நம்ம சொல்றதுதான். இது பேன் கேக்கு, கொழுக்கட்டை இதெல்லாமே யூஸ் பண்ற இன்டர்சேஞ்சபிள் ஃபுட் தான். காஞ்சி பாடா துக்க சீடா துக்க ஆராயாதா பீதா கைலா காஹிதா நான் சாக்கி. இதை நம்ம பாக்குறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது, படிக்கிறதுக்கே. சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் திங்க் பண்ணுங்க. சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுங்க, அதெல்லாம் சமைக்க எவ்வளவு நேரம் ஆகிருக்கும் மாதாஜி. அது கரெக்ட். வெரி நைஸ். செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சமைக்க மாதாஜி? அதான் செய்யறதுக்கும் அதுவும் நினைச்சு பாருங்க. அப்போ அப்படியே குக்கர்லாம் இல்ல இப்ப மாதிரி.
ஆமாங்க மாதாஜி. இப்போலாம் ஐ திங்க் 1 hour மீடெல்லாம் வந்திருக்காங்க. அப்படி இல்லாமலும் அவங்க பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். பாக்குறீங்களா? கிருதசிகா பரம் மானா இது இன்னும் மிருத படிக்கல மாதாஜி. குண்டிகா. காஞ்சி பதா சொல்லுமா? காஜிபாடு இந்த இது படிக்கல மாதாஜி. காஞ்சி பதா துக்த சீடா சரிங்க சரிங்க. துக்க லக்லகி ஆராயதா திதா கைலா காக்கி தேனா சாக்கி காஞ்சி படா துக்த சிடா துக்த லக்லகி மற்றும் பல்வேறு கேக்குகள் இருந்தன. அவற்றை என்னால் விவரிக்க முடியவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லிட்டேன், நான்லாம் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு. கிரியசிகா பரமானா அமிர்த குண்டிகா பாரி சான்பா காலா கனா துகா ஆமாரா ஆம்ரா தாஹ தாரி. கிரீடசிகா பாபனா அமிர்த குண்டிக பரி சபாகால கனது கமரதகாதரி. நெய் சேர்க்கப்பட்ட பால் பொங்கல் மண்பானையில் ஊற்றப்பட்டு சரபா வாழைப்பழம், கெட்டியான பால், மாம்பழம் ஆகியவற்றுடன் கலக்கப்பட்டது. எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கலக்கிட்டாங்க. மாதாஜி Excellent. பூரியில ஜெகநாதருக்கே 64 டிஷ்ன்னு தான் சொல்றாங்க மாதாஜி. இது அதுக்கு மேல இருக்கும் போல இருக்குங்க மாதாஜி. ஆமாமா கரெக்ட். மாதாஜி பூரி ஜெகநாத்தே வந்து அவ்வளவுதான் டிஷ். சரி, இப்போ நம்ம வந்து 64 டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன் அந்த 64 டிஷ்ஷஸ்? வை 64? வாஞ்சகல்பதருபேஸ்ய கிருபா சிந்துபிய பतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव जय श्रीला प्रभुपाद जय नामाचार्य हरिदास ठाकुर जय. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. இதுதான் நீங்க செக் பண்ணிட்டு சொல்ல போறீங்க எனக்கு. ஏன் 64? நான் சொல்லவா மாதாஜி? சொல்லுங்க. விருந்தாவனத்துல வந்து இல்ல, 7 இன்னைக்கு நாள் யாருமே சொல்லாதீங்க. ஹரே ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இன்னைக்கு சொல்லாதீங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் நமக்கு பிகினிங்ல நமக்கு தெரியாது. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு நாள் சான்ஸ் கொடுக்கலாம். எல்லாருமே திங்க் பண்ணிட்டு வாங்க. ஆனா தெரியலனாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் திங்க் பண்ணுங்க. நான் கேள்வி கேட்கறதுக்கு ரீசன் வந்து உங்களை கிளாஸ் விட்டு ஓட வைக்கணும்னு இல்ல. ஜஸ்ட் நீங்க கேள்வி கிருஷ்ணரை என்ன பத்தி திங்க் மாதாஜி? பண்ணலாம். கேள்வி என்ன மாதாஜி? தெரிஞ்சுக்கணும். கேள்வி என்ன?